வணக்கம் நேயர்களே, நான் ஜேவி லோகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரே நாளில் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டை எப்படி கற்றுக்க போகிறோங்கிறத தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. சும்மா ஒன்றும் நான் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் அந்த ஒன் டேக்குள்ளே என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பிளானோட நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க ஆரம்பிக்கலாம். காலையில் 5 மணிக்கு எழுந்துருங்க, 6 மணிக்கு எழுந்துருங்க. எந்த மணிக்கு எழுந்தாலும் சரி 9 மணிக்குள்ளே உங்களுடைய எல்லா வேலைகளையும் முடிச்சிருங்க. ஏன்னா 9லேருந்து 10 மணி வரைக்கும் நீங்கள் HTML பேசிக்ஸ் படிக்க போகிறீங்க. HTMLங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பேஜோடைய முக்கியமான வடிவத்தை கொடுக்கக்கூடிய லாங்குவேஜ். உதாரணத்துக்கு ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய எலும்பு மாதிரி. இந்த எலும்பு இருக்கவே தான் மேலே இருக்கிற இந்த சதை சரியாக நமக்கு பொருந்திருக்கு. அந்த மாதிரி தான் வெப்பேஜுக்கு தேவையானது இந்த HTML. இந்த HTMLல P டேக்னா என்ன, div டேக்னா என்ன, A டேக்னா என்னன்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும். முக்கியமாக டேபிளில் இருக்கிற TR TD இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, W3 Schools, LinkedIn மாதிரியான ஃப்ரீ வெப்சைட்ஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் அதில் போய் தேடி HTML என்ன அப்படிங்கிறத சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும். 10 to 11 CSS. எப்படி HTML ஒரு மனுஷனுக்கான எலும்பு மாதிரியோ, இந்த CSS ஒரு மனுஷனுக்கு அழகு சேர்க்கிற பொருள் மாதிரி. இப்போது ஒரு அழகாக இருக்கிறதுக்காக லேடிஸ் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறாங்க. அப்புறம் ஜென்ஸ் அழகான சட்டையை போட்டுக்கிறாங்க. அவங்க பேண்ட் கரெக்டாக இருக்கா, ஷூ கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரியான அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம சரி பார்க்குறோம்ல. அதே மாதிரி இந்த HTMLக்கும் நம்ம அழகு சேர்க்கறதுக்கான விஷயம் இந்த CSSன்ற லாங்குவேஜ். CSSல செலக்டார்ஸ்னா என்ன, CSS உடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னலாம் இருக்குது, அதோடைய வேல்யூஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசிக்காக ஒரு ஸ்டைலிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத செஞ்சு பழகணும். உதாரணத்துக்கு ஒரு டிவ் அதோடைய பேக்ரவுண்ட் கலரை மாற்றி பாருங்கள். ரெட்டில், ப்ளூவில் இல்லை க்ரீனில் வைங்க. 3 டிவ் வச்சுக்கோங்க. அது பக்கத்தில் வர வைக்கிறது எப்படி அப்படின்றது எல்லாத்தையும் இந்த CSSல நீங்கள் செஞ்சு பார்க்கணும். இதை செஞ்சு பார்க்காம நீங்கள் CSSல எதையும் கற்றுக்க முடியாது. நீங்கள் CSS ஸ்டைலிங்கை கற்றுக்கிட்டாலே நீங்கள் முதல் கடலை தாண்டிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். 11 to 12 ரெஸ்பான்சிவ் டிசைனை கற்றுக்கணும். இப்போ நம்மளுடைய வெப்பேஜ் எப்பயுமே பழங்காலத்தில் பார்க்குற மாதிரி கம்ப்யூட்டர் மானிட்டர்லேயே பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. லேப்டாப் இருக்குது. லேப்டாப்போடைய ஸ்க்ரீன் சைஸ் இன்னும் சின்னது. அப்போது அந்த ஸ்க்ரீன் சைஸ்லேயும் உங்களோட வெப்சைட் சரியாக தெரியணும். அதுக்கப்புறம் டேப்லெட் இருக்குது. டேப்லெட்டோட ஸ்க்ரீன் சைஸ் லேப்டாப்பை விட சின்னது. அதுலேயும் உங்கள் வெப்சைட் தெரியணும். மொபைல் இருக்குது. மொபைலோடைய ஸ்க்ரீன் சைஸ் டேப்லெட்டை விட சின்னது. அது மட்டும் இல்லாமல் மொபைலில் பல வகையான ஸ்க்ரீன் சைஸஸ் இருக்குது. இந்த எல்லா ஸ்க்ரீன்லேயுமே உங்களுடைய வெப்சைட் சரியாக தெரியணும். அப்படி நீங்கள் சரியாக பண்ணலன்னா உங்களுடைய கம்ப்யூட்டரில் தெரிகிற அந்த வெப்பேஜ் மொபைலில் கண்ணாமண்ணான்னு தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வெப்பேஜை சரியாக காமிக்கிறது தான் ரெஸ்பான்சிவ் டிசைன் சொல்கிறாங்க. இதுக்கு CSSல மீடியா குவரிஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் வெப்பேஜில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சரியாக தெரியணும். இதுதான் ரெஸ்பான்சிவ் டிசைன். இந்த ரெஸ்பான்சிவ் டிசைனை கற்றுக்காமல் உங்களால் எந்த வெப்பேஜையும் எல்லா டிவைஸ்லையும் சரியாக காட்டிட முடியாது. அதனால் இதை கற்றுக்கணும். 12 to 1 அதாவது மதியம் ஜாவா ஸ்கிரிப்டை கற்றுக்க ஆரம்பிக்கணும். ஜாவா ஸ்கிரிப்டில் வேரியபிள்ஸ்னால் என்ன, கான்ஸ்டன்ட்ஸ்னால் என்ன, வேரியபிள் ஸ்கோப்பிங்னா என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன, அரேஸ்னால் என்ன, அரேஸ்குள்ளே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட்ஸு, மொத்தத்தில் ஜாவா ஸ்கிரிப்டோடைய முக்கியமான சின்டாக்சஸ்களை எல்லாத்தையும் இந்த 1 ஹவருக்குள்ளே படித்து வச்சுருங்க. ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். என்னுடைய சேனலில் ஜாவா ஸ்கிரிப்டை 1 ஹவரில் கற்றுக்கிறதுக்கான ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. அந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம். அதில் மொத்த அடிப்படைகளை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 1லேருந்து 2 நீங்கள் சாப்பிடுங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, என்ன வேலையை வேணாலும் முடிச்சுக்கோங்க. உங்களுக்கான ஒரு பிரேக், சரிங்களா? 2லேருந்து 3 மணிக்குள்ளே நீங்கள் DOM மேனிபுலேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ HTMLல ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அதை கிளிக் பண்ண உடனே அந்த டெக்ஸ்ட் மறையணும். இதை HTMLல செய்ய முடியுமா? முடியாது. அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அதை கிளிக் பண்ண உடனே அதை பச்சை கலரில் மாற்றணும். இதை CSSஆல் பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் இதை ஜாவா ஸ்கிரிப்டால் பண்ண முடியும். ஜாவா ஸ்கிரிப்டை கொண்டு HTMLக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் எல்லாம் மாற்றுறது தான் DOM மேனிபுலேஷன் சொல்கிறாங்க. இதுக்கு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்ற ஒரு விஷயம் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு துணையாக இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை மறைய வைக்கிறதோ, இல்லை தெரிய வைக்கிறதோ, கலரை மாற்றதோ, இந்த மாதிரி பல மாயாஜால விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் சொல்லப்படுற DOM-ஐ கொண்டு பண்ண முடியும். அதுக்கு தான் ஜாவா ஸ்கிரிப்டை நம்ம HTMLல பயன்படுத்துகிறோம். 3 to 4 ஈவெண்ட் ஹேண்ட்லிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஜாவா ஸ்கிரிப்டில் ஈவெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ வெப்பேஜில் நம்ம மவுஸை கிளிக் பண்ணும் போதோ அல்லது ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணும் போதோ சில விஷயங்கள் நடக்கணும் வெப்பேஜில் அப்படின்னு நம்ம நினைப்போம்.
அந்த மாதிரியான விஷயங்களை இந்த ஈவெண்ட்ஸை கொண்டு நம்மளால் செய்ய முடியும். ஆக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு பட்டனை கிளிக் பண்ண உடனே ஒரு அலர்ட் பாக்ஸ் ஷோ ஆகிற மாதிரி, அப்புறம் வந்து ஒரு இன்புட் பாக்ஸில் டைப் பண்ணுறது எல்லாமே கீழே வந்து ஒரு பேராகிராஃப் டேக்கில் தெரியணும். இந்த மாதிரி சின்ன சின்ன உதாரணங்களை நீங்கள் செஞ்சு பார்க்கணும். இதுக்கு தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்டையும் படித்தோம். ஆக DOM மேனிப்புலேஷனை வச்சு நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணும் போதோ இல்லை இன்புட்டில் டைப் பண்ணும் போதோ என்னென்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களால் சுலபமாக பண்ணிட முடியும். சரிங்களா? 4 to 5 ஒரு பேசிக் ப்ராஜெக்டை பண்ணணும். நீங்கள் இவ்வளோ நேரம் படித்த HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் இதெல்லாம் கொண்டு ஒரு சிம்பிளான இன்ட்ராக்டிவ் வெப் பேஜை பண்ணணும். சரிங்களா? அதில் நீங்கள் படித்ததுக்கான எல்லா விஷயமும் இருக்கணும். எனக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டு டூ லிஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை நீங்கள் செய்யலாம். அதாவது ஒரு டாஸ்க்கு வந்து நீங்கள் இன்புட் பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா ஆட் பட்டன் கிளிக் பண்ண உடனே கீழே ஒரு லிஸ்ட்டில் அது ஆட் ஆகிடணும். ஸோ நீங்கள் ஆட் பண்ண அது கீழே லிஸ்ட்டில் வந்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி எடிட் பட்டன், டெலிட் பட்டன் இருக்கணும். அந்த எடிட்டில் கிளிக் பண்ண உடனே ஒரு இன்புட் பாக்ஸ் வரும். அதில் இருக்கிற விஷயங்களை எடிட் பண்ணி அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணால் அதில் இருக்கிற விஷயங்களை வந்து மாறிடணும். டெலிட் கிளிக் பண்ணால் டெலிட் ஆகிடணும் அந்த ஒரு டாஸ்க் மட்டும். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான டு டூ அப்ளிகேஷனை பண்ணுங்கள். சரிங்களா? இதில் நீங்கள் வந்து டேட்டாவை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு வந்து லோக்கல் ஸ்டோரேஜ்னு ஒரு விஷயம் இருக்குது ஜாவாஸ்கிரிப்டில். உங்களால் முடிஞ்சாத முயற்சி பண்ணி பாருங்கள். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டோர் பண்ணி வெப்பேஜ் எல்லாம் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. வெறும் HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்டை வச்சே இந்த ஒரு அப்ளிகேஷனை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் அதை செய்ய முடியும். போன ஹவர்லேயே உங்களுடைய ப்ராஜெக்டை முடிக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 to 6க்குள்ளே அதை முடிக்க பாருங்கள். அதில் சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்ஷன்ஸ் ஏதாவது பண்ண வேண்டியது தான் பண்ணுங்கள். இல்லை பட்டனில் வந்து டிசைன் நல்லா இல்லை, 2 பட்டன் இடிச்சிக்கிட்டு இருக்கு, அதை அழகாக ஸ்பேஸ் கொடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன், பார்க்க அழகாக தெரிகிற மாதிரி சில CSS விஷயங்களை கூடுதலாக சேர்க்க போகிறேன், இல்லை இன்னும் சில ஜாவாஸ்கிரிப்ட் ஆக்ஷன்ஸை வந்து பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த 5 to 6 ஹவருக்குள்ளே பண்ணி முடிச்சிருங்க. சரிங்களா? ஆக மொத்தமாக உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து இந்த ஒரு ஹவருக்குள்ளே முடிஞ்சிடணும். 6லேருந்து 7 ஒரு சின்ன கலந்தாய்வு. நீங்கள் வந்து இது வரைக்கும் பேசிக்ஸ் கற்றுக்கிட்டீங்க CSS, ஜாவாஸ்கிரிப்ட், HTML. அதில் அட்வான்ஸ்டான விஷயங்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்றத வந்து இன்டர்நெட்டில் நீங்கள் கொஞ்சம் தேடணும். இதுக்கு நீங்கள் வந்து ஃப்ரீ கோட் கேம்ப், கோட் அகாடமி, அப்புறம் வந்து W3 ஸ்கூல்ஸ் இந்த மாதிரியான வெப்சைட்ஸ்களை ஆராயலாம். மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்கும். அதில் வந்து CSS, HTML பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன் நம்ம சேனல்லே இருந்தாலும் இருக்கும், தேடி பாருங்கள். அதையும் நீங்கள் போய் கொஞ்சம் பார்க்கணும். அதில் என்ன அட்வான்ஸ்டான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஒரு அரை மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் தெரிஞ்சுக்கிட்டால் கூட போதும். அதோட நீங்கள் வந்து GitHub ரெபாசிட்டரிஸ் வந்து தேடணும். ஸோ GitHub ரெபாசிட்டரி ஃபார் பேசிக் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணி கூட பார்க்கலாம். உங்கள் கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணி கூட பார்க்கலாம். இது எல்லாமே வந்து இந்த ஒரு ஹவருக்குள்ளே பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என்ன, கம்ப்யூட்டரையோ லேப்டாப்பையோ ஆஃப் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுங்க, போய் தூங்குங்க. உங்கள் கண்ணில் வந்து தண்ணி இப்படி வச்சு அப்படி இப்படி எடுங்க. ஏன்னா உங்கள் கண்ணில் ஈரப்பதம் வந்து போயிருக்கும். அந்த ஈரப்பதம்லாம் கண் எரிச்சலை உண்டு பண்ணும். நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வந்து முடிஞ்ச வரைக்கும் லைட்டாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக போய் எதையும் நினைக்காம தூங்குங்க. ஏன்னா இந்த ஒன் டே பிளானுக்குள்ளே நீங்கள் இதெல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாலே போதும். நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கான ஒரு தகுதியை அடைஞ்சிட்டிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஆங்குலரு, ரியாக்டு மற்றும் Vue.js மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்குகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதோட இந்த ஒன் டே பிளானுங்கிறது வந்து நான் சொன்ன அவருக்குள்ளே சில விஷயங்களை உங்களால் செய்ய முடியாமல் கூட போகலாம். அதுக்காக வருத்தப்படாதீங்க. இந்த ஒன் டே பிளானை நீங்கள் ஒரு 2 டேயில் கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி செய்ய முடியாததை நாளைக்கு கூட செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் நாளைக்கும் முடிக்க முடியலன்னு சொல்லிட்டு நாளன்னைக்குன்னு தள்ளி போடாதீங்க. அங்கே தான் நம்மளுடைய சோம்பேறித்தனம் வேலை செஞ்சு நம்மளை எதையுமே செய்ய விடாமல் பண்ணிடும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளுக்குள்ளவே முடிக்க பாருங்கள். முடியாத பட்சத்தில் நாளைக்கு வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாமே டெய்லி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து CSSலையோ HTML, ஜாவாஸ்கிரிப்ட்லையோ தெரிஞ்சுக்கிட்டே வரணும். இதுக்கு வந்து இந்த JVL கோட் யூடியூப் சேனல் மாதிரி வேறு ஏதாவது யூடியூப் சேனல் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி உங்களுக்கு புது புது தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு மீடியாவில் இருந்துக்கிட்டே இருங்க. உதாரணத்துக்கு LinkedIn பேஜஸ்லாம் நிறைய ஃபாலோ பண்ணுங்கள். LinkedInலேயும் JVL கோட் இருக்குது. உங்களுக்கு வந்து அங்கே வந்து சின்ன சின்ன டிப்ஸ் கிடைக்கும். அப்புறம் வீடியோஸ் பார்க்கலாம். அந்த வீடியோஸில் வந்து சின்ன சின்ன தகவல் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து டெய்லி பழக்கமாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? என்னென்னமோ நம்ம பார்க்குறோம், ரீல்ஸ் பார்க்குறோம் இன்ஸ்டாகிராமில், அதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுற நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி பேஜஸையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து
நீங்கள் பார்க்குற என்டர்டைன்மெண்ட் வீடியோக்கு நடுவில் ஒரு எஜுகேஷனல் வீடியோவும் வந்து போகும். சரிங்களா? இந்த மாதிரி டெய்லி வந்து ஒரு டச்சில் இருந்துகிட்டே இருந்தால் தான் உங்களால் வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருடைய வாழ்க்கைக்குள்ளே வர முடியும். உங்களால் சுலபமாக ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஜாபை பிடிக்க முடியும். ஸோ இந்த ஒன் டே பிளானை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு வேறு ஏதாச்சும் கேள்வினாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுங்க. நன்றி.